ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தமிழ்ல போன வருஷம் வெளியான சிறை படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். போன வருஷம் கடைசியில வெளியான அந்த வருஷத்தோட பெஸ்ட் படம்னு இதை சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு பரபரப்பாவே கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் கடைசி அரை மணி நேரம் பரபரப்போட உச்சத்துல இருக்கும். அதுவும் அந்த கிளைமேக்ஸை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்படும். நான் என்ன சொல்ல வரேன்னு கதையோட முடிவுல உங்களுக்கே புரியும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கமெண்ட் செக்ஷனை லெஃப்ட்ல தள்ளனா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை 2003ல வேலூர்ல நடக்குது. இவரு தான் நம்ம ஹீரோ கதிரவன். இவரு ஆயுதப்படையில ஒரு போலீஸா இருப்பாரு. இப்ப கூட எஸ்கார்ட் டியூட்டில ஒரு முக்கியமான ரவுடிய கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்காக ஹீரோ அவர் டீம்னு மொத்தம் 3 போலீஸ்காரங்க கூட்டிட்டு போறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கிருந்து சென்னை போற பஸ்ல ஏறி உக்காந்துருக்க சடனா அந்த ரவுடியோட ஆளுங்க நம்ம ஹீரோ மேல மிளகா பொடியை வீசுறாங்க. இவர் மட்டும் இல்ல, இவர் கூட வந்த மத்த போலீஸ் மேலேயும் மிளகா பொடியை வீசிட்டு அந்த ரவுடியை எஸ்கேப் பண்ண பாக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை. ஆனா இவரு விடாப்பிடியே அந்த ரவுடியை பிடிச்சி இழுக்கிறாரு. பஸ் கம்பியில லாக் பண்ணிடுறாரு. ஆனாலும் ரவுடியோட ஆளுங்க கை விலங்க வெட்டி அந்த ரவுடியை எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு போக அவன் ஒரு ஆட்டோல ஏறி தப்பிக்க பாக்குறான். அந்த நேரம் நம்ம ஹீரோ இவன் தலையில குறிப்பாத்து ஷூட் பண்றாரு. குண்டடி பட்டு அந்த ரவுடி அங்கேயே இறந்து போறான். இப்படி ஒரு மாசான இன்ட்ரோவோட கதை ஆரம்பமாகுது. இப்போ நம்ம ஹீரோவோட இன்சார்ஜ், உங்க மேல விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க. 3 பேர் எப்படியாவது உங்க வேலையை காப்பாத்திக்க பாருங்க. ஆர்டிஓ தலைமையில ஒரு டீம் உங்களை இப்போ விசாரிப்பாங்கன்னு சொல்றாரு. இப்போ விசாரணை குழு ஹீரோவோட டீம் ஆளுங்க ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியே பேசுறாங்க. அது எப்படி சார், ஒரு உயிரை கொன்னுட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமே இல்லையான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும், சார் அவன் ஒரு ரவுடி, நான் வேற வழி இல்லாம தான் அவனை சுட்டேன். அப்படி இல்லன்னா அவன் எங்களை கொன்னு இருப்பான். எங்களுக்கு குடும்பம் குழந்தையெல்லாம் இல்லையா, மத்தபடி பர்சனலா அவன் மேல எந்த பகையும் எனக்கு இல்லைன்னு சொல்ல, இப்படியெல்லாம் பேசி தப்பிக்க பார்க்காதீங்க. பொது இடத்துல கன்ஷாட் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை பப்ளிக் யாரு மேலேயாவது குண்டடி பட்டிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு தெரியுமான்னு கேட்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்காது மேடம். நான் கன் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். நியாயமா பார்த்தா நான் காலில் தான் சுட்டிருக்கணும். ஆனா நான் காலில் சுட்டிருந்தாலும் அவன் ஆட்டோல ஏறி தப்பிச்சிருப்பான். வேற வழி இல்லாம தான் அவன் தலையில ஷூட் பண்ணேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். உங்க மேல விசாரணை கமிஷன் வரும், எதிர்கொள்றதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்றாங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கை எடுங்க மேடம், நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோவும் சொல்றாரு. நம்ம ஹீரோவோட மனைவியும் பாத்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிளா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி எல்லாம் இவர் ஷேர் பண்றாரு. இப்ப அப்படியே அங்கிருந்து இவர் பாருக்கு தான் போறாரு. இவரோட டீம் ஆளுங்கெல்லாம் உள்ள சரக்கு அடிக்கிறாங்க. ஆனா இவர் அடிக்கல. ஹீரோவோட டீம்ல பாண்டி அப்படின்னு ஒரு போலீஸ் இருப்பாரு. இவரு கொஞ்சம் எடக்கு முடக்க பிடிச்ச ஆளு. இப்ப கூட பார்ல ஒருத்தன் பின்னாடி தம் அடிச்சு புகைய விட்டுட்டு இருக்கான். இவரும், டேய் மூஞ்சில புகை விடாதடான்னு சொல்ல, அப்ப நீ எதுக்கியா பாருக்கு வந்தன்னு அவன் கேக்குறான். கடுப்பான பாண்டி, என்னடா போலீஸ் கிட்டே திமிரா பேசுறியான்னு அவன் சட்டையை பிடிக்க, அப்புறமா தான் இவர் போலீஸ்னு அவங்களுக்கு தெரியுது, அடங்கி போறாங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ, ஏண்டா எங்க போனாலும் ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா, வந்தா தண்ணி அடிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு பாண்டியை தான் கண்ட்ரோல் பண்றாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். மனைவி, அம்மா, குழந்தைன்னு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இதையெல்லாம் ஒரு பாடல் மூலமா காமிக்கிறாங்க. ஒரு நாள் வழக்கம் போல இவர் டியூட்டிக்கு போக, இவர் கூட வேலை பார்க்குற ஒரு சக போலீஸ், எங்க அம்மா ஊர்ல உடம்பு சரியில்லாம இருக்காங்க, லீவ் கேட்டா ஒரு அக்யூஸ்ட சிவகங்கை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும், அவனை கூட்டிட்டு போய் ஆஜர்படுத்திட்டு நாளைக்கு போய் உங்க அம்மாவை பாருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல கூட குடும்பத்தோட இருக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு புலம்புறாரு. இதுல மனசு இறங்குன நம்ம ஹீரோவும், சரி வா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி, ஐயா என்னையா இந்த மாதிரி எமர்ஜென்சில கூட லீவ் கொடுக்கலன்னா எப்படியான்னு சொல்லி சிபாரிசு பண்றாரு. மேல் அதிகாரியோ, சரி அப்ப அவனுக்கு பதிலா எஸ்கார்ட் டியூட்டிக்கு நீ போறியான்னு கேட்க, சரி நானே போறேன், அவனுக்கு லீவ் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றாரு. அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டி பேப்பர் எல்லாம் நேம் எழுதி வாங்கிக்கிறாரு. இப்ப வெளியே வந்தா ஹீரோ டீம்ல இருக்க பாண்டி அப்புறம் இன்னொரு போலீஸ்காரர்னு 2 பேரும், ஐயா எஸ்கார்ட் டியூட்டிக்கா போறீங்க, இங்க வேலை ரொம்ப போர் அடிக்குது, நாங்களும் உங்க கூட வரோம், அப்படியே ஊரை சுத்தி பார்த்த மாதிரி ஜாலியா இருக்கும்னு சொல்ல, ஹீரோவும் சரி இந்த ஃபார்ம்ல மேலதிகாரி கிட்ட உங்க பேரையும் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு கொடுத்து அனுப்புறாரு. இப்ப எல்லாரும் சாயந்தரம் வேலூர் ஜெயிலுக்கு போறாங்க. அங்க அப்துல் அப்படின்னு ஒரு கைதி இருக்கான். ஆளு பாக்குறதுக்கு ஒரு 24-25 வயசு பையன் மாதிரி இருக்கான். இவனை தான் சிவகங்கை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். இவன் ஆல்ரெடி ஒரு கொலை கேஸ்ல தான் 5 வருஷமா உள்ள இருக்கான். ஹீரோ, பாண்டி, இன்னொரு போலீஸ்னு மொத்தம் 3 பேரும் இவனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. முதல்ல அவனை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அப்ப அவங்ககிட்ட காசும் இல்லைன்னு தெரிய வருது. ஏண்டா காசு இல்லாம எதுக்குடா வந்த, உனக்கு சாப்பாடு என்ன நாங்களா வாங்கி தரதுன்னு சொல்ல, வேணாம் சார் நான் சாப்பிடாமே நாளைக்கு வரைக்கும் இருந்துப்பேன்னு அப்துல் சொல்றான். கடுப்பான இந்த பாண்டி, எதுக்கு எடுத்தாலும் எடுத்து பேசின பல்ல உடைச்சிருவேன், பொத்திக்கிட்டு அமைதியா கூட வரணும் புரியுதான்னு சொல்லி மிரட்டுறாரு. போலீஸ் பவரை காட்டுறாரு. இப்ப பொழுது இறங்க வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ சாப்பிட்டு போலான்னு சொல்ல, மத்த 2 பேரும், ஐயா
நீங்க போய் சாப்பிடுங்க, நாங்க 2 பேரும் லைட்டா போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறோம்னு சொல்றாங்க. ஏண்டா டியூட்டி டைம்ல எதுக்குடா குடிக்கிறீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. ஐயா நாங்க உங்க கூட வந்ததே இந்த மாதிரி கட்டிங் போட்டு ஜாலியா இருக்கலாம் தான், நீங்க போங்கன்னு சொல்றாங்க. யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களே பிரச்சனை வராதான்னு ஹீரோ கேட்க, அதுக்கெல்லாம் நாங்க மப்டியா வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம், நீங்க போங்கய்யான்னு சொல்லி அப்துல்ல ஹீரோ கிட்ட விட்டுட்டு இவங்க 2 பேரும் பாருக்கு போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி இவர் பாட்டுக்கு அப்துல் முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவன் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறான். நீ சாப்பிடுறியாடான்னு கேக்குறாரு. ஒரு டீ மட்டும் வாங்கி தாங்க சார்னு சொல்றான். இவரும் வாங்கி தராரு. இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹீரோ கை கழுவ போகும்போது அப்துல் சுத்தி முத்தி பாக்குறான். ஓடி போயிடலாமான்னு சொல்லி பிளான் பண்றான். ஆனா கரெக்டா தண்ணி போட போன பாண்டியும் இன்னொரு போலீஸ்காரர் அங்க வர, அவங்கள கவனிச்ச உடனே ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா உக்காந்துடுறான். இப்போ 2 போலீஸ்காரங்களும் அப்துல்ல பஸ்ல ஏத்தி விடுறாங்க. அவன் முன்பக்கம் யாரும் இல்லாத கவனிச்சு நைஸா எஸ்கேப் ஆகலான்னு முன்படிக்கிட்ட வரான். ஆனா அதுக்குள்ள ஹீரோ அந்த டோர் வழியா ஏறுறாரு. இவன் பாடி லாங்குவேஜ பாக்கும்போது இவன் தப்பிக்க தான் ட்ரை பண்றானோன்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். உஷாரா இருக்கணும்னு அப்துலுக்கு கை விலங்கு போடுறாரு. அவன் கால்லயும் ஒரு விலங்கு மாட்டி பஸ் கம்பியோட லாக் பண்ணிடுறாங்க. இப்ப இங்கிருந்து பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க அப்துல் தூங்காம வரான். ஐயா ஒரே ஒரு வேண்டுகோள், நாளை காலையில சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோர்ட் வரைக்கும் என்ன கை விலங்கு இல்லாம கூட்டிட்டு போக முடியுமான்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் தப்பிச்சு போகணும்னு பிளான் எதுவும் பண்ணிருக்கியா? ஆமா உன் ஃபைல பார்த்தேன், 5 வருஷமா உள்ள இருக்கியாட்டிருக்கு, பேசாம பெயில்ல போக வேண்டியதான்னு சொல்றாரு. ஐயா எனக்கு ஜாமீன் கொடுக்க யாரும் இல்லைன்னு அப்துல் சொல்றான். என்ன சென்டிமெண்டா பேசி என்ன மயக்க பாக்குறியா? ஒவ்வொரு கைதிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், உங்களை பார்த்து இறக்கப்படுறது என் வேலை இல்ல, கம்முன்னு தூங்குடான்னு சொல்றாரு. ஆனா அப்துல் தூங்காம யோசிச்சுக்கிட்டே வரான். இங்கிருந்து இவனோட பிளாஷ்பேக் ஆரம்பம். இது ஒரு 6 வருஷத்துக்கு முன்ன 1997 சிவகங்கை மாவட்டத்துல ஒரு கிராமம். அங்க அப்துல் ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருப்பான். இந்த கடையை இவனோட அம்மா தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்துலுக்கு அப்பா கிடையாது. ஒரு பக்கம் கடையை அப்துலும் பாத்துக்கிட்டு இருந்தாலும் ஊருக்குள்ள இந்த விசிடி டெக் எல்லாம் வாடகைக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த கடையிலயும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப கூட ஊருக்குள்ள ஒரு சாவு விழுந்திருக்கு. அங்க டிவிடி பிளேயரை வாடகைக்கு கொடுத்துட்டு இவன் பக்கத்துல உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துல கலையரசின்னு ஒரு பொண்ணு எல்லாருக்கும் டீ கொடுத்துக்கிட்டே வராங்க. தூங்காதன்னு சொல்லி அப்துல்ல புடிச்சு கிள்றாங்க. இந்த கலையரசிக்கும் அப்துலுக்கும் ஏற்கனவே காதல் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பேரும் மாறி மாறி லுக்கு விட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிக்கிற காலத்துல இருந்தே மோதல் ஆரம்பிச்சு இவங்களுக்குள்ள காதல் பத்தி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு நாள் கலையரசியோட மாமா, அதாவது அவங்க அக்கா புருஷன் டிவிடி பிளேயரை வாடகைக்கு கேட்டிருப்பான். இதனால அப்துலும் கொண்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் கலையரசியோட அந்த மாமன். இவன் உட்பட இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அங்க இருக்காங்க. எல்லாரும் நல்லா தண்ணி போட்டிருக்கானுங்க. அதே போதையில டேய் சாமி படம், அதான் அந்த மாதிரி படம் இருக்குமே, அந்த கேசட்டை போடுன்னு சொல்ல அப்துலும் அந்த மாதிரி கேசட் எல்லாம் எங்ககிட்ட இல்லன்னு சொல்றான். சும்மா நடிக்காதீங்கடா, அந்த மாதிரி கேசட் இல்லாம நீங்க கடை நடத்துறீங்களா, மரியாதையா போடு, இல்லன்னா நீ பலான படம் ஓட்டுறன்னு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா அப்துல்லோ உண்மையிலே எங்ககிட்ட அந்த மாதிரி கேசட் எல்லாம் இல்லன்னு, நீங்க எதா இருந்தாலும் ஓனர் கிட்ட பேசிக்கோங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே போறான். இதுல கடுப்பான கலையரசி மாமன் எட்டி உதைக்கிறான். ஆனா இவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் அவன் நம்ம ஊருக்காரன், எதுக்குடா அப்படி பண்றேன்னு கேக்குறாங்க. ஆனா அவனும் யார் இவனா நம்ம ஊரு, இவங்க அப்ப நம்ம ஊருக்கு பஞ்சம் பொழைக்க வந்தவன், வரும்போதே கேரளால இருந்து ஒரு தீ தள்ளிக்கிட்டு வந்துட்டான்னு அப்துல் அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறான். இதுல கடுப்பான அப்துல் இங்க பாருன்னு எங்க அம்மாவை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத, உனக்கு அவ்வளவுதான் லிமிட்னு சொல்றான். ஆனாலும் கலையரசி அவங்க மாமன் என்னடா ஓவரா பேசுறேன்னு திரும்ப ஒரு அரை வேற விடுறான். இதையெல்லாம் கவனிச்ச கலையரசி தனியா கூட்டிட்டு போய், ஏண்டா உனக்கு அறிவில்ல, எங்க மாமா அடிச்சா திருப்பி அடிக்க வேண்டியதானா, உங்க அம்மா ஊர்ல அடி வாங்கத்தான் உன்னை பெத்து போட்டிருக்காங்களா, உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வராதன்னு திட்டுறாங்க. அப்துல் அமைதியாவே இருக்கான். அதே நேரம் வீட்டுக்குள்ள கலையரசியோட அக்கா கிட்ட அவங்க புருஷன் உங்ககிட்ட செலவுக்கு பணம் இருக்கான்னு கேக்குறான். இவங்களும் எதுக்கு, கொடுத்தா கண்டவங்க கூட சேர்ந்து குடிக்கிறதுக்கான்னு கேக்குறாங்க. இவனும் சேச்சா அதுக்கெல்லாம் இல்ல, காசு இருந்தா உன்னை 4 டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுவேன், கல்யாணமே 5 வருஷம் ஆகியும் நமக்கு பிள்ளையே இல்லையே, ஊர்ல எல்லாரும் கேள்வியா கேக்குறாங்க, அதனாலதான் சொல்றான். இதுல கலையரசி அவங்க அக்கா கடுப்பாயிடுறாங்க. உன்னை மட்டுமா கேக்குறாங்க, என்னையும் தான் கேக்குறாங்க, நான் யாருக்கிட்ட போய் சொல்றது, ஆல்ரெடி எத்தனை டாக்டர் கிட்ட நான் காமிச்சிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே சொன்னாங்க, அப்போ உனக்கு தான் பிரச்சனை, இனிமே நீ வா டாக்டர் கிட்ட, உன்னை முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம், கண்ட ஆளுங்க கூட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு தப்பு தப்பான படம் எல்லாம் பார்க்க வேண்டியது, அதே மோகத்துல என்கிட்ட வந்து பாஞ்சா குழந்தை எப்படி பிறக்கும், புருஷனும் பொண்டாட்டியும் அன்பா ஒண்ணு சேர்ந்தாதான் புள்ள பிறக்கும், மரியாதை உன்னை செக் பண்ணலாம், ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூப்பிட. இதுல கலையரசி அவங்க மாமன் கடுப்பாயிடுறான். என்னடி என்கிட்டயே திமிரா பேசுறேன்னு பொண்டாட்டி கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அக்கா அலற சத்தம் கேட்டு வெளியே நின்னுட்டு இருந்த கலையரசி ஓடி வந்து தடுக்கிறாங்க. அக்கா தங்கச்சி 2 பேரையும் கொன்னுறேன்னு சொல்லிட்டு 2 பேர் கழுத்தையும் பிடிச்சு அவன் நெரிக்கிறான். இதை கவனிச்ச அப்துல் உள்ள ஓடி வரான். அண்ணே விடுனே, பொம்பளைங்கிட்ட என்னென்ன வீரத்தை காட்டுறேன்னு சொல்லி அவனை தள்ளி விட அந்த மாமங்காரன் கீழே விழுந்துடுறான். இதுல இன்னும் கடுப்பாயிடுறான். ஏண்டா இப்பதானே என்கிட்ட அடி வாங்கிட்டு போனேன், அதுக்குள்ள என்னடா வீட்டுக்குள்ள வரேன்னு கையில கிடைச்ச பொருளை எடுத்து அப்துல் மண்டையை உடைச்சிடறான். ஆனா இப்பவும் அப்துல் அமைதியா தான் போறான்.
கலையரசி ஓடி வந்து, மன்னிச்சிரு, அந்த ஆள் ஒரு பைத்தியம், இப்படிதான் பண்ணுவான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. விடுறி, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன இளக்காரமா இருக்கான்னு அப்துல் கோவமா கிளம்பி போறான். ஆனா விஷயம் கேள்விப்பட்டு அப்துலோட அம்மா மறுபடியும் பையனை கூப்பிட்டுக்கிட்டு கலையரசி வீட்டுக்கே வராங்க. இங்க கலையரசியோட அப்பா வெளியே நிக்கிறாரு. ஏயா, உன் மருமகன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? உங்க குடும்ப சண்டையை உங்களோட வச்சுக்கோங்க. என் மகன் மண்டையை எதுக்கு உடைச்சு அனுப்புறான்? ஒரு புள்ள பெக்க வக்கில்ல, இவன்லாம் ஒரு ஆம்பளையான்னு அவனை வாய்க்கு வந்தபடி பேச, இதுல கடுப்பான கலையரசி மாமன், நீ என்னடி எனக்கு சர்டிபிகேட் தர பாக்குறியான்னு சொல்லி ஒரு அசிங்கமான கெட்ட வார்த்தையில திட்டுறான். அம்மாவை தப்பா பேசின உடனே அப்துல் கடுப்பாகி கலையரசி மாமனை கண்ணா பின்னான்னு அடிக்க, ஊர்க்காரங்க எல்லாம் வந்து விலக்கி விடுறாங்க. ஆனா இதை நினைச்சு ராத்திரி அப்துல் தூக்கம் இல்லாம இருக்கான். அப்ப கலையரசி அவங்க வீட்டுக்கே வராங்க. தனியா பேசணும்னு அப்துல்ல கூட்டிட்டு போறாங்க. ஆனா அப்துல்லோ, எனக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோன்ற நம்பிக்கையே இல்ல. ஏற்கனவே இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவங்க நீங்களை தப்பா பேசுறாங்க. 2 பேரும் வெவ்வேறு மதம் வேற, இப்ப இந்த பிரச்சனை வேற. அதனால இத்தோட நம்ம காதலை முடிச்சுக்கலாம்னு சொல்றான். ஆனா கலையரசியோ, இனிமே அந்த மாதிரி பேசுனீங்கன்னா உன்னை கொன்னுடுவேன். இப்பவே உன் கூட ஓடி வரணும்னா கூட நான் வரதுக்கு தயார். தயவு செஞ்சு என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதுன்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இது எல்லாத்தையும் உள்ள இருந்து அப்துலோட அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப 2003 நிகழ்காலத்துல அப்துல் இந்த கதையெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே வர, பஸ் விக்கிரவாண்டியில இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வருது. நம்ம ஹீரோவும் சிக்கன் பிரியாணி வைத்த கலக்குது, நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன், இவனை பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா அப்துல், எனக்கும் வயிறு கலக்குது சார்னு சொல்ல, சரி இவனையும் பாத்ரூமுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு போறாரு. முதல்ல பாண்டிங்கிற அந்த போலீஸ் பாத்ரூமுக்குள்ள போயிட்டு அங்க கூர்மையான பொருட்கள் ஏதாவது இருக்கா, அப்துல் உள்ள போலாமான்னு செக் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் அப்துல்ல உள்ள அனுப்புறாங்க. அவன் உள்ள இருக்க சமயத்துல, அண்ணே நான் போய் ஒரு தம் போட்டு வரேன்னு இந்த பாண்டி மட்டும் தனியா ஒதுங்குறாரு. தம் அடிச்சுக்கிட்டே இவர் ரோட்டோரமா ஒண்ணுக்கு போக, அந்த சமயத்துல இவர் பக்கத்துல இன்னொருத்த வந்து ஒண்ணுக்கு போறான். இவரோ, டேய் அங்கதான் பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போடான்னு சொல்றாரு. அப்புறம் நீ எதுக்குடா இங்க போறேன்னு அவன் ஒரு கெட்ட வார்த்தையில பேச, ஏண்டா நான் போலீஸ்காரன்டா, என்கிட்டே திமிரா பேசுறியான்னு பாண்டி அவனை போட்டு அடிக்க, அவன் பதிலுக்கு அடிக்க, அவன் கூட வந்த ஆளுங்க எல்லாம் சேர்ந்து பாண்டி அடிக்க, பயங்கர கைகலப்பாயிடுது. அதே நேரம் அப்துல் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டான். அவனை பஸ்ல வச்சு லாக் பண்ணலான்னு போன இன்னொரு போலீஸ் இதை கவனிக்கிறாரு. அவனை அப்படியே விட்டுட்டு அவசரமா ஓடி வந்து இவர் உள்ள பூந்து எல்லாரையும் அடிக்கிறாரு. அந்த நேரம் டாய்லெட் போயிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து பாக்குறாரு. இப்ப அவரு ஓடி வந்து சண்டையை அடக்குறாரு. ஏண்டா போலீஸ்காரங்க மேலேயே கை வைக்கிறீங்களான்னு எல்லாரையும் மிரட்டுறாரு. பாண்டியை பார்த்து, ஏண்டா சும்மாவே இருக்க மாட்டியா, எங்க போனாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, நம்ம வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்னு சொல்றாரு. அப்பதான், ஏய் நீங்க 2 பேர் இங்க இருக்கீங்க, அப்துல்ல மட்டும் தனியா பஸ்ல விட்டு வந்தீங்களான்னு கேக்குறாரு. இப்ப வேகமா ஓடி வந்து பார்த்தா பஸ்ஸ காணோம். அங்க இருக்க டீ கடையில விசாரிச்சா நீங்க வந்த பஸ் கிளம்பி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி அவனுக்கு ஹேண்ட் கஃப் போட்டீங்களா இல்லையான்னு கேட்க, இந்த போலீஸோ, சார் போட்டானா இல்லையான்னு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல சார், துப்பாக்கி வேற அப்துல் பக்கத்திலே தான் வச்சுட்டு வந்தேன்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்கன்னு பாண்டியும் பயங்கரமா பதற ஆரம்பிக்கிறான். ஆனா சுதாரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அடுத்து நிக்கிற ஒரு பஸ்ல ஏறி வேகமா முன்னாடி போற பஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு வழியா இவங்க வந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி மடக்குறாங்க. வேகமா ஓடி வந்து பார்த்தா பஸ்ல அப்துல்ல காணோம். முன்னாடி ஸ்டாப்லயே அவன் இறங்கிட்டதா சொல்றாங்க. அப்துலுக்கு இவங்க விலங்கும் போடாம தான் மறந்து விட்டுருக்காங்க போல. இப்ப அவன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு காட்டு பகுதிக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப காண்டான நம்ம ஹீரோ பாண்டி கிட்ட, எல்லாம் உன்னாலதான்டா, போற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணி இன்னைக்கு பாரு அவன் கையில துப்பாக்கி வேற இருக்கு, அவன் ஏதாவது பண்ணானா நம்ம 3 பேரையும் தூக்கி ஜெயில தான் வைக்க போறாங்கன்னு சொல்றாரு. இப்ப அங்கிருந்த ஒரு ஆட்டோவை பிடிச்சு விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க ஹெல்ப் கேட்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட், அப்துல் ஆல்ரெடி இந்த ஸ்டேஷன்ல தான் உட்காந்துருக்கான். இத பார்த்த பாண்டி, எங்கடா போய் தொலைஞ்சேன்னு அப்துல்ல போய் எட்டி உதைக்கிறாரு. ஆனா இன்னொரு போலீஸும் ஹீரோவும் தான் தடுக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் வராரு. யாரையா நீங்க, ஏன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அக்யூஸ்ட் மேல கை வைக்கிறீங்க, அப்படியே போட்டானா பாருங்கன்னு இவங்களே மிரட்டுறாரு. பாண்டியும், சார் அவன் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடி வந்துட்டான்னு சொல்றாரு. அப்ப இவர் பேசும்போது சரக்கு ஸ்மெல் அடிக்குது. ஏய் குடிச்சிருக்கீங்க தானே, ஏயா டியூட்டி டைம்ல குடிச்சிட்டு எஸ்கார்ட் வேலை பாக்குறீங்களா, இரு உங்க மேல அதிகாரி கிட்ட சொல்றேன்னு இந்த இன்ஸ்பெக்டர் போன் எடுக்கிறாரு. இத பார்த்த பாண்டி இன்னொரு அதிகாரியும், ஐயா போன் பண்ணாதீங்க ஐயா, எங்க வேலையே போயிடுன்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இதனால இறக்கப்பட்ட இந்த இன்ஸ்பெக்டரும், ஏய் அவன் ஒன்னும் தப்பிச்செல்லாம் போகல, நீங்க அவனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அவனாவே தான் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிருக்கான்னு சொல்றாரு. அப்துல்லும், சார் அவங்க வேணும்னு இதை பண்ணல, நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன், அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதுக்குள்ள பஸ் கிளம்பிருச்சு, அதான் எங்க போறதுன்னு தெரியாம இங்க வந்தேன்னு சொல்லி சப்போர்ட் பண்றான். இந்த இன்ஸ்பெக்டரும், கலிகாலம்டா, போலீஸ்காரங்களுக்கு அக்யூஸ் சப்போர்ட் பண்றான், அந்த அளவுக்கு இருக்கு உங்க பொழப்பு, சரி துப்பாக்கியோட புல்லட் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கும், அது எங்க குடுன்னு கேக்குறாரு. ஆனா பாண்டி தயங்கிக்கிட்டு, சார் புல்லட்டும் அந்த துப்பாக்கிக்குள்ளதான் இருக்குன்னு சொல்ல, அதிர்ச்சியான இந்த இன்ஸ்பெக்டர், ஏயா லோட் பண்ண துப்பாக்கியோட அவ்வளோ அஜாக்கிரதையா அவனை பஸ்ல விட்டுட்டு போயிருக்கீங்க, வழக்கமா எஸ்கார்ட் டியூட்டிக்கு போகும்போது துப்பாக்கியை எடுத்துட்டு போகணும்னு ரூல்ஸ் கிடையாது, ஆனா லோட் பண்ணி எதுக்காக நீங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்க, திரும்பவும் பாண்டி தயங்கிக்கிட்டு,
ஐயா அவன் ஒரு முஸ்லீம், அதனாலதான்னு அப்துலுக்கு மத சாயம் பூச பாக்குறாரு. இத கேட்ட இந்த இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. முஸ்லீம்னா முஸ்லீம்னா என்ன, அவன் கெட்டவனா இருப்பான்னு அர்த்தமா? அப்ப நான் கூட தான் முஸ்லீம்னு சொல்றாரு. இவரு பேரு காதர் பாஷா. சொல்றா, அப்ப நானும் முஸ்லீம் தான், நானும் கெட்டவனா? உன்னை பார்த்தாலே எனக்கு காண்டாவுது, மரியாதை கிளம்பி போய் தொலைங்கன்னு சொல்றாரு. இப்ப அப்துல்ல கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த இன்ஸ்பெக்டர் டியூட்டி முடிஞ்சு போறாரு. சரி வந்து வண்டியில ஏறுங்க, பைபாஸ்ல டிராப் பண்றேன்னு சொல்லி ஏத்திக்கிறாரு. பாண்டியை பார்த்து முறைச்சுக்கிட்டு, அந்த பையன் பேரு அப்துல் ரவுஃப் தானே, இதுக்கு முன்னாடி இந்த பேரை நீ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியான்னு கேக்குறாரு. பாண்டியும் இல்லன்னு சொல்றாரு. தெரிஞ்சுக்கோ, 1995ல ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக தீக்குளிச்ச முதல் தமிழர் பேர் தான் அப்துல் ரவுஃப். ஒருத்தன் இஸ்லாமியன்னாலே அவனை தப்பானவன் தான் நினைப்பீங்களா? எங்களுக்கும் நாட்டுப்பற்று மொழிப்பற்று எல்லாமே இருக்கு. முதல்ல இந்த கண்ணோட்டத்தை பார்வையை மாத்துங்கடான்னு சொல்றாரு. பாண்டிக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. இப்போ பைபாஸ்ல லிஃப்ட் கேட்டு ஒரு லாரி ஏறி போறாங்க. மத்த 2 போலீஸும் தூங்குனாலும் நம்ம ஹீரோவுக்கு தூக்கம் வரல. அப்துல் கிட்ட, முன்ன என்கிட்ட கேட்டியேடா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோர்ட்டுக்கு கை விலங்கு இல்லாம உன்னை கூட்டிட்டு போக சொல்லி, எதனால அப்படி கேட்டேன்றாரு. இல்ல சார், நான் காதலிக்கிற பொண்ணு என்ன பாக்குறதுக்காக வருவா, அவ முன்னாடி நான் கை விலங்கு போட்டிருந்தா அவ ரொம்ப அழுவா, அதுக்கு தான் கேட்டேன்னு சொல்ல. அடப்பாவி, அப்பா அம்மா கூட இல்லைன்னா உனக்கு லவர் எல்லாம் இருக்கா? என்ன கதை அது, சொல்லு கேட்கலான்றாரு. அப்துலும் சொல்ல ஆரம்பிக்கிறான். வீட்டு இடத்துல இருந்து பிளாஷ்பேக். இது மறுபடியும் 97ஆம் வருஷம். அப்துலும் கலையரசியும் ஒரு ஸ்டுடியோவுக்கு போறாங்க. இவன் போட்டோ எடுக்க கூட தயங்கி தான் நிக்கிறான். கலையரசி தான் இவன் தோல்ல கை போட்டு உரிமையா போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் கலையரசி அவங்க அம்மா காதுக்கு வருது. பஸ் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு அந்த அப்துலோட சுத்திட்டு இருந்தேன்னு ஊர்ல பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க. என்னடி கொழுப்பான்னு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கட்டிக்க போறேன்னு சொல்ல, அம்மா பலார்னு ஒன்று வைக்கிறாங்க. அவன் என்ன ஜாதி மதம், அதுவும் அவனுக்கும் உங்க மாமனுக்கும் பிரச்சனை, அவன் பின்னாடி சுத்திரியான்னு கோவப்பட, அதுக்குள்ள அக்கா வந்து நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீ அமைதியா இருமான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே நேரம் அப்துல்லா அவங்க அம்மா வண்டியில போய்கிட்டு இருக்க, அம்மா வண்டியை நிப்பாட்ட சொல்றாங்க. அந்த கலையரசியை நீயும் லவ் பண்றது எனக்கு தெரியும், கண்டிப்பா இதெல்லாம் சேராதுப்பா, சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கோ, அந்த பொண்ணு நமக்கு வேணான்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கலையரசி அவங்க அப்பா அங்க வந்து அம்மா பையன் 2 பேரும் எட்டி உதைக்கிறாரு. ஏண்டா உன் ஜாதி என்ன அந்தஸ்து என்ன, உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதான்னு கண்ணா பின்னான்னு அடிக்க, அந்த சண்டையில அப்துல் அம்மா நெஞ்சில ஓங்கி ஒரு உத விடுறாரு. இந்த அம்மா அப்படியே சுருண்டு விழுந்துடுறாங்க. அம்மாவை அடிச்ச கோவத்துல அப்துல் கலையரசி அவங்க அப்பாவை தள்ளி விட, அந்த ஆள் அங்கிருந்த ஒரு கல்லு மேலேயே விழுந்துடுறாரு. ஆனா இதை அப்துல் கவனிக்கல. அம்மாவை எழுப்பி பாக்குறாரு, எந்த அசைவுமே இல்ல. இப்ப அவங்கள வண்டியில வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராரு. உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு. அந்த அம்மா சுயநினைவு இல்லாம கோமாவுக்கு போயிட்டாங்க. இப்ப மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரே அழுக சத்தம். என்னன்னு வந்து பார்த்தா, கலையரசியோட மாமன் இப்படி அநியாயமா எங்க மாமனாரை கொண்டுட்டானுங்களேன்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கான். கலையரசி குடும்பமும் அழுதுகிட்டு இருக்கு. என்னன்னு அப்துல் அங்க விசாரிக்க, அப்பாதான் சொல்றாங்க, நேத்து நைட்டு கலையரசி அவங்க அப்பாவை ஊருக்கு வெளியே யாரோ கல்லு மேல தள்ளி விட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்ல, நாம தள்ளி விட்டதுல அவர் விழுந்து செத்துட்டாருன்னு அப்துலுக்கே இப்பதான் தெரியுது. ஆனாலும் குற்ற உணர்ச்சி தாங்காம இவனே போலீஸ்ல சரணடைஞ்சிடறான். கலையரசி மாமனும், என் மாமனாரை கொண்டுட்டு அவன் உள்ள இருக்கான், அவன் வெளியே வந்தானா அவனை வெட்டாம விடமாட்டேன்னு சீன் போட்டுட்டு இருக்கான். போலீஸ்காரங்களும் முதல்ல கிளம்புடான்னு சொல்லி அவனை துரத்தி விடுறாங்க. இப்ப நிகழ்காலத்துல இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன அப்துல், அதுக்கப்புறமா ஜெயில கலையரசி என்ன பார்க்க வந்தா சார், நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, எங்க அம்மாவை அடிச்ச கோவத்துலதான் உங்க அப்பாவை தள்ளி விட்டேன், அவர் செத்தது கூட மறுநாள் தான் எனக்கு தெரியும்னு அவ காலில் விழுந்து கதறினேன். அவளும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டான்னு சொல்றான். சரிடா, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களே அவங்க என்னானாங்கன்னு ஹீரோ கேட்க, இங்க மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். அப்துல் ஜெயிலுக்கு போய் ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் கலையரசி பார்க்க வந்திருப்பாங்க. உங்க அம்மா கோமாளி செத்து போச்சுடான்னு சொல்றாங்க. கடைசியில இப்படி அம்மா நிலைமை ஆயிடுச்சேன்னு அப்துல் அங்கேயே பயங்கரமா கதறி அழுகுறான். அதுக்கப்புறமா இவன் கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் இவன் வாய்தாவுக்காக கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் இவனை பாக்குறதுக்காக கலையரசி கோர்ட் வளாகத்துக்கு வராங்க. அடுத்த வாய்தா எப்போன்னு உள்ள ஜட்ஜி சொன்னா, அதை கேட்டுக்கிட்டு வந்து இவன் வெளியே நிக்கிற கலையரசி கிட்ட சொல்லுவான். அதை கேட்டு ஒவ்வொரு முறையும் அடுத்த வாய்தாவுக்கு இவனை பாக்குறதுக்காக கலையரசி வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படியே 5 வருஷம் ஓடி இருக்கு. இதை சொன்ன அப்துல், என்னைக்காவது எனக்கு விடுதலை கிடைக்கும், கலையரசி நானும் சந்தோஷமா வாழலாங்கிற நம்பிக்கையில தான் சார் நான் இருக்கேன். ஆனா 5 வருஷமா நான் ஜெயில இருந்தோம், என் கேஸ் இன்னும் ஒரு வாட்டி கூட ஹியரிங்கே வரல, என்ன நடக்குமோ தெரியலன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் கோர்ட்லயே உனக்கு இலவசமா வக்கீல் கொடுத்திருப்பாங்களே, அவங்க உனக்கு வாதாடலையான்னு கேக்குறாரு. அப்துலும், இல்ல சார், 98ல கோவையில குண்டுவெடிப்பு நடந்ததால இஸ்லாமிய கைதிகளுக்காக ஆஜராக மாட்டோன்னு நிறைய வக்கீல் முடிவெடுத்தாங்க, அதனால எனக்காக வாதாடுறதுக்கு எந்த வக்கீலுமே வரல, இப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்கு சார்னு சொல்றான். இதை கேட்க கேட்க ஹீரோவுக்கு மனசு ரொம்ப சங்கட்டமாயிடுது. ஒரு வழியா விடிய கால சிவகங்கைக்கு வந்து இறங்குறாங்க. அங்க போலீஸ்காரங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து அப்துல் குளிச்சு ரெடி ஆகுறான். காதலிய பார்க்க போறேன் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பாண்டியும் இன்னொரு போலீஸும் இவனுக்கு கை விலங்கு மாட்டி விடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு மனசு கேட்கல. ரூல்ஸ் படி அக்யூஸ்ட கை விலங்கு போட்டு தான் கூட்டிட்டு போகணும்.
நேத்து நைட்டு நீ சொன்னியே ஒரு கதை, அத உண்மைன்னு நான் உன்னை நம்புறேன். அதுக்கு மரியாதை கொடுத்து கை விலங்க அவுத்து விடுறேன். என் நம்பிக்கையை காப்பாத்துவேன்னு கேக்குறாரு. நிச்சயம் காப்பாத்துவேன்னு அப்துல் சொல்றான். இப்ப கோர்ட் வளாகத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க இவனை பாக்குறதுக்காக கலையரசியும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் உன்னை பத்தி தாமா நேத்து நைட்டு அவ்வளோ பேசினா என்கிட்ட, அடுத்ததா அவன் வாய்தாதான் வரப்போகுதுன்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஜட்ஜு லஞ்சுக்கு போயிடுறாரு. இந்த கேப்ல இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. கலையரசியும், எங்க வீட்டுல இந்த 5 வருஷமா எங்க மாமன் ஒவ்வொரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்னை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியல. எப்படா நீ வெளியே வருவன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இவனும் சீக்கிரமே நல்லது நடக்கும்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இதையெல்லாம் கவனிச்ச நம்ம ஹீரோ, டேய் உனக்கு இன்னும் உலகமே தெரியல. எந்த நம்பிக்கையில இந்த பொண்ணு 5 வருஷமா காக்க வச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண சொல்ற? ஒருவேளை இன்னைக்கு உன் கேஸ ஹியரிங் எடுத்தா கூட தீர்ப்பு வரதுக்கே 2 வருஷமாகும். ஏம்மா, அவன் தான் விவரம் இல்லாம பேசுறான்னா நீ படிச்ச பொண்ணு தானே? நீயாவது ஒரு வக்கீல ஹையர் பண்ணி இவனுக்காக வாதாட சொல்ல மாட்டியான்னு கேக்குறாரு. இங்கதான் கலையரசி ஒரு விஷயம் சொல்றாங்க. குட்டி பிளாஷ்பேக். ஒரு முறை இவங்க மாமா வந்து இவங்களை எட்டி உதைச்சிருப்பான். உங்க அப்பனை கொன்னவனை காப்பாத்துறதுக்காக ஊருக்குள்ள வக்கீல் தேடிட்டு இருக்கியா? பொண்டாட்டியோட தங்கச்சி ஆச்சேன்னு உனக்கு சோறு போடுறேன். இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்த உன்னை இங்கேயே அறுத்து போட்டுருவேன்னு மிரட்டி இருப்பான். இதையெல்லாம் கலையரசி சொல்ல நம்ம ஹீரோவும், சரிடா நேத்து நைட்டு துப்பாக்கியோட ஓடினியே, பேசாம தப்பிச்சு ஓடி இருக்கலாம்ல, இந்த புள்ளையோட எங்கேயாவது சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம்ல, உனக்கு தோணவே இல்லையான்னு கேக்குறாரு. அப்துல்லும், தோணுச்சு சார். ஆனா இந்த பேரோட குற்றவாளிங்கிற ஒரு அடையாளத்தோட இவளை கூட்டிட்டு நான் எங்க போவேன்? எங்க போனாலும் போலீஸ் நிச்சயம் என்ன தேடி வரும். அதுக்கப்புறம் என்ன நம்பி வந்த கலையரசி நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிட்டேன்னு சொல்றான். இதை கேட்டு ஹீரோ இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஜட்ஜு உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது டவாலியை கரெக்ட் பண்ணி உங்க 2 பேரையும் உள்ள அனுப்புறேன். அவர் கையில காலில் விழுந்து கெஞ்சுங்க, கதருங்க. உன் வாய் தான் உன்னை காப்பாத்தும். வேற யாரும் உன்னை காப்பாத்த வரமாட்டாங்க. புரியுதா? பொழைச்சிக்கோன்னு சொல்றாரு. அங்கிருந்த டவாலிய பேசி லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணி இவங்களை உள்ள அனுப்புறாரு. உள்ள போன உடனே அப்துல்லும் கலையரசியும் ஜட்ஜு காலில் விழுந்துடுறாங்க. ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயான்னு கதற. அவரு முதல்ல உக்காருங்க, என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அப்துல்லும் இவங்க காதலிக்கிறது அந்த விஷயம் தெரிஞ்சு கலையரசி அவங்க அப்பா இவங்க அம்மாவை அடிச்சது, அப்ப இவன் கோவத்துல தெரியாம தள்ளி விட்டு அவர் விழுந்து இறந்ததுன்னு எல்லா சம்பவத்தையும் சொல்றான். நீங்க வேணா கலையரசியை கேட்டு பாருங்கன்னு சொல்ல, அவளும் ஆமா இவன் சொல்றது உண்மைதான் சாட்சி சொல்றா. ஐயா நீங்க கொடுக்குற தண்டனையை கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா 5 வருஷம் ஆகியும் என் கேஸ் இன்னும் விசாரணைக்கே வரல. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கன்னு கெஞ்ச, ஜட்ஜிக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த கேஸ்ல நீ நியாயமா தீர்ப்பு வந்து உள்ள போயிருந்தாலே 5 வருஷத்துல வெளியே வந்திருப்ப. ஆனா ஆல்ரெடி நீ 5 வருஷமா உள்ளதான் இருக்க. உன் கேஸ் ஃபைல என் டேபிளுக்கு வரலன்னு நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்கு. என்னப்பா பண்றது? நாட்டுல அவ்வளவு குற்றங்கள், நம்ம சிஸ்டம் இப்படிதான் வேலை செய்யுது. சரி கவலைப்படாத, அடுத்த வாய்தாவில் உன்னை நான் நிச்சயம் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு அப்துல்லோட கேஸ் ஃபைல் நம்பர் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாரு. எனக்கு மறக்காம ஞாபகப்படுத்துன்னு டவாலி கிட்டையும் சொல்றாரு. இங்க வெளியே ஹீரோ உள்ள என்ன நடந்துச்சோன்னு தெரியாம பதட்டமா இருக்க. அப்துல்லும் கலையரசி ஓடி வந்து இவர் காலில் விழறாங்க. உள்ள நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க. நீங்க தெய்வம் சார், நீங்க மட்டும் இந்த ஐடியாவை கொடுக்கலன்னா காலத்துக்கும் நான் ஜெயில தான் இருந்திருப்பேன்னு கட்டி பிடிச்சால ஹீரோவே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. இப்போ 2 பேருக்கும் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா அப்துல்ல கூட்டிட்டு போறாரு. கலையரசி வீட்டுல தன்னோட அக்கா கிட்ட அடுத்த வாய்தாவில் அப்துலுக்கு விடுதலை கிடைச்சிரும், ஜட்ஜு சொல்லியாச்சுன்னு சொல்ல அக்காவுக்கும் சந்தோஷம். 5 வருஷமா பிடிவாதமா இருந்து காரியத்தை சாதிச்சிட்டல்ல, போ நீயாவது மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு எங்கேயாவது சந்தோஷமா இருடின்னு சொல்றாங்க. இங்க ஜெயில அப்துல்லும், சார் நீங்க பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அடுத்த வாய்தாவுக்கு நீங்களே எஸ்காட்டா வாங்க சார், நீங்க கூட இருந்தா எனக்கு தைரியமா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு என்னடா வந்துட்டா போச்சுன்னு ஹீரோவும் வாக்கு கொடுக்குறாரு. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல். படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணாரு இல்லையா, அந்த கேஸ் விசாரணை அதே தேதிக்கு தான் வருது. இவர் ஆஜராக சொல்லி சம்மன் வேற அனுப்பியிருக்காங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டோ, டேய் அந்த பையன் வாழ்க்கையை பாக்குறேன்னு உன் கேரியரை க்ளோஸ் பண்ணிக்காத, முதல்ல உன் வாழ்க்கையை பாருன்னு சொல்றாரு. ஆனால் இவர் எஸ்கார்ட் டியூட்டிக்கு போற வேற போலீஸ் கிட்ட அப்துல்ல பத்தி எல்லாம் சொல்லி வைக்கிறாரு. இப்ப அடுத்த வாய்தாவுக்கு வேற போலீஸ்காரங்க அப்துல்ல கூட்டிட்டு போலான்னு வர, அப்துல்லும் எங்க சார் போன வாட்டி வந்தாரு அவர் எங்கன்னு கேட்க, ஏன் துரை அவரு கூட தான் போவீங்களோ, எங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையோ, பொத்திக்கிட்டு வாடான்னு சொல்லி அதட்டுறாங்க. இங்கேயே அப்துல் மனசுடைஞ்சு போயிடுறான். அதே நேரம் கலையரசி அவங்க அக்கா நிறைய காசு கொடுக்குறாங்க. நாளைக்கு அப்துலுக்கு தீர்ப்பு வந்த உடனே அவன் கூட கண்காணாம எங்கேயாவது போயிடு, எங்க போனாலும் என்ன மட்டும் மறந்துடாதடின்னு சொல்லி அக்காவும் தங்கச்சி எமோஷனலா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த நேரம் இவங்க அக்கா புருஷன் இதெல்லாம் வெளியே இருந்து கேட்டுறான். ஏண்டி அவன் கூட ஓட பிளானா பண்ணிருக்க, மவளை உயிரோட இருந்தாதானே ஓடுவேன்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்து வெட்ட வர அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்து இவனை தடுக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களால இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அக்கா வேகமா வெளியே ஓடி வந்து என் தங்கச்சியை கொல்றான், எல்லாம் ஓடிவாங்கன்னு கத்த ஊர்க்காரங்க எல்லாரும் வேகமா வீட்டுக்கிட்ட ஓடுறாங்க. இந்த அக்கா அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா இங்கேயே அந்த சீன் கட் ஆகுது. கட் பண்ணா மறுநாள் காலையில எஸ்கார்ட் போலீஸ் அப்துல்ல கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வராங்க. அப்போ ஒரு போலீஸ்,
சார், போன வாய்தால இருந்த ஜட்ஜி இப்ப இல்லையா, வேற ஜட்ஜ மாத்தி இருக்காங்களான்னு சொல்ல, இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வேலை இவனை கோர்ட்ல ஒப்படைக்கணும் அவ்வளவுதானே இன்னொரு போலீஸ் சொல்றாரு. இப்ப கேஸ் ஹியரிங்க்கு வந்த உடனே இங்க இருக்க புது ஜட்ஜு உனக்கு அடுத்த வாய்தா போன்னு சொல்றாரு. டென்ஷன் ஆன அப்துல், ஐயா போன வாட்டி இருந்த ஜட்ஜு இந்த முறை என்ன ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாரு, நீங்க வேணா அவர்கிட்ட கூட கேட்டு பாருங்க, ப்ளீஸ் ஐயா என்ன ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சுறான் கதறான். அந்த நேரம் என்கொயரி கமிஷன் எல்லாம் முடிச்சிட்டு அடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோவும் வந்து சேர்றாரு. சார் அவன் சொல்றது உண்மைதான், நீங்க வேணும்னா போன முறை இருந்த ஜட்ஜி கிட்டயே கேட்டு பாருங்கன்னு சொல்ல, கடுப்பான இந்த ஜட்ஜு, என் வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி தெரியா, நீ ஒரு போலீஸ்காரன் தானே, நீ என்ன கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உன் மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கட்டுமா, 2 பேரும் சேர்ந்து சீட் பண்றீங்கன்னு சொல்லட்டுமான்னு கேட்க, ஹீரோவால மேற்கொண்டு ஒண்ணுமே பேச முடியல. இப்ப அப்துல் எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த போலீஸ்காரங்க வாடான்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போறாங்க. இவனும் கலையரசி எனக்காக வருவான்னு கெஞ்சி பாக்குறான். ஆனா அவங்க விடாப்படியா ஆட்டோல ஏத்துறாங்க. இனி நம்ம சோழியை முடிச்சிருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்துல் போலீஸை தள்ளி விட்டுட்டு வேகமா தப்பிச்சு ஓடுறான். ஆனாலும் போலீஸ்காரங்க இவனை மடக்கி பிடிச்சு அடிச்சு ஆட்டோல ஏத்துறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பொறுங்க, அந்த பொண்ணு வந்துருவான்னு சொல்ல, சார் எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம், இவன் தப்பிச்சு போனா எஸ்கார்ட்டுக்கு வந்து எங்க தலை தான் உருளும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுல தலையிடாதீங்கன்னு மத்த போலீஸ் ஹீரோ கிட்ட சண்டைக்கு போறாங்க. சரியா அதே நேரம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்க பஸ்ல கலையரசி வராங்க. அப்துல்னு கத்த, சோ நேத்து நைட்டு இவங்க மாமங்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சிட்டு இருக்காங்க போல. இவங்கள பார்த்த உடனே அப்துல் கலை அப்படின்னு கூப்பிடுறான். கரெக்டா கலையரசி பஸ்ஸை நிப்பாட்டி ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடலான்னு இந்த பக்கமா வர, அப்ப பின்னாடி இன்னொரு பஸ் வருது, அதை இவங்க கவனிக்கல. அவங்கள ஒரே அடியா அடிச்சு தூக்கிடுது. இத பார்த்து அப்துல் ஐயோ கலைன்னு சொல்லி பயங்கரமா கத்துறான் கதறான். அங்க இருந்த ஹீரோவும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டு பஸ்ஸு கிட்ட ஓடி வந்து கீழே பாக்குறாரு. அப்படியே தலையில கை வச்சுக்கிட்டு உக்காந்துடுறாரு. இங்க அப்துல் கத்திக்கிட்டே இருக்க, வாடான்னு சொல்லி போலீஸ்காரங்க அவன் ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ போலீஸ் பயிற்சி முகாம்ல புதுசா வர காவலர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அப்துல் கலையரசியை பத்தின இந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாரு. போலீஸ்காரங்களும், சார் அப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணு செத்து போச்சான்னு கேட்க, நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாரு. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக். கலையரசி ஆக்சிடென்ட் ஆன இடத்துல நம்ம ஹீரோ அதிர்ச்சியில உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா, அப்போ பின்னாடி ஒரு குரல், டேய் அடியில அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்குன்னு கண்டக்டர் கத்துறாரு. பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோ இப்பதான் பஸ்ஸுக்கு அடியில ஒழுங்கா குனிஞ்சு பாக்குறாரு. கலையரசி இன்னும் சாகல. பஸ் இடிக்க வரும்போது அப்படியே படுத்துட்டாங்க போல ரோட்ல. பஸ் டிரைவரும் கட்டடிச்சு பக்கத்துல இருந்து திட்டு மேல பஸ் ஏத்திட்டாரு. சோ அடியில கலையரசி உயிரோட தான் இருக்காங்க. இத பார்த்த உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப கலையரசியை கூட்டிட்டு போய் ஜெயில இருக்க அப்துல் கிட்ட காமிக்கிறாரு. செத்து போனதா நினைச்ச காதலி உயிரோட இருந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். 2 பேரும் சந்தோஷமா ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இப்ப இந்த கதையை முழுசா சொன்ன நம்ம ஹீரோ, அதுக்கப்புறமா நானே ஒரு வக்கீல் ஹையர் பண்ணி கேஸ் நடத்தினேன். இப்ப அப்துல்லும் ரிலீஸ் ஆயிட்டான். அவனும் கலையரசியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. ஒரு போலீஸ்காரனா என் அதிகாரத்தை பயன்படுத்தி அப்துல்லையும் கலையரசியும் ஜட்ஜு கால விழுந்து கெஞ்ச சொல்லி, நான் அன்னைக்கு பண்ணது ஒரு சின்ன உதவிதான், ஆனா அதுதான் அப்துல் கலையரசி வாழ்க்கையவே மாத்துச்சு. நாளைக்கு நீங்க எல்லாரும் இந்த சமுதாயத்துல போலீஸா வரப்போறீங்க. நீங்க மக்கள் பக்கம் நிக்கிறீங்களா, இல்ல பணம் வாங்கிக்கிட்டு வேற பக்கம் இருக்க போறீங்களான்றது உங்க கையில தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க கஷ்டப்படுற ஒரு சாமானிய மனுஷனுக்கு உதவிட்டு அவன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா அதுல கிடைக்கிற ஒரு திருப்திக்கு ஈடு இணைய இல்ல. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இங்கேயே இந்த படம் முடியுது. இங்க ஒரு கூடுதல் தகவல், இந்த படம் ஆக்சுவலா ஒரு உண்மை சம்பவம். நீங்க ஜெய்பீம் படத்துல வில்லனா ஒரு போலீஸ்காரரை பார்த்திருப்பீங்க. அவர் பேரு தமிழ். அவருதான் விக்ரம் பிரபு நடிச்ச டானாக்காரன்ங்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணாரு. அவர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்ன போலீஸா இருந்தவரு. இங்க விக்ரம் பிரபு இருக்க இடத்துல அவரு போலீஸ்காரரா இருந்து இந்த மாதிரி ஒரு காதல் ஜோடிக்கு உதவி இருக்காரு. அவரு சொன்ன அந்த உண்மை கதையத்தான் அவரோட அசிஸ்டன்ட் ஒரு படமா எடுத்திருக்காருன்ற கூடுதல் தகவலை இங்க பதிவு பண்ணிக்கிறேன். என்னோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு கதையோட விளக்கத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.